வேலங்காடி வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது கடோரா. கடோரா பற்றி ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃபுல் வீடியோவில். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். மஞ்சளத்தோட டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட ஆர்டர் கேட்டிருக்காரு. அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம், வஞ்சரத்தெல்லாம் விட்டுருவீங்க, இந்த கடோரா சாப்பிட்டிங்கன்னா வஞ்சரத்தெல்லாம் விட்டுருவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அது பார்த்துட்டுப்பா வஞ்சரத்தோடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா மீன், அது என்ன மீன், ஒரு 2 கிலோவாச்சும் எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அந்த 2 கிலோவில் இப்போ 1 கிலோ பாருங்கள், 1 கிலோ அண்ணன் வெட்டிட்டு இருக்காரு. இதுதான் கடோரா. உங்களுக்கு கடோரா பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மீன். நிறைய பேர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, மீனை பற்றி தெரியல, கடோரா எப்படி இருப்பானு கேட்டிருக்கீங்க. இப்போ வஞ்சரத்தையும் கோலாவையும் கூட நிறைய பேர் டிஃப்ரெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த அரக்கோலை ஈஸியாக டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். தெரிஞ்சுங்களா? அரக்கோலா வஞ்சரத்தையும் அரக்கோலாவையும் டிஃப்ரெண்ட் பண்ண முடியாது. அவ்வளோ சீக்கிரம் நிறைய பேரால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த கடோரா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன்னா பாருங்கள், கருப்பு கலரில் இருக்கும் மீனே கருப்பு கலர் இருக்கும். இந்த மாதிரி வேறு மீன் அவ்வளோ சீக்கிரம் பார்க்கணும். இந்த மீன் தான், இந்த மீன் கடோராக்கோட சிறப்புனா கருப்பு கலரில் இருக்கும் மீன். எவ்வளோ கிலோ கருப்பு கலரில் இருக்கோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோ கிலோ கருப்பு கலரில் இருக்கோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிகப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்டா. இது என்னடா புது பொருளியா இருக்கு. டேஸ்டாக இருக்கும். ஃப்ரெஷ் மீன் 2 கிலோ கேட்டிருக்காங்க நம்மகிட்ட. இது 1 கிலோ இன்னொரு ஒரு மீன் அங்கே வெட்டிட்டு இருக்காங்க, க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே பிடிச்ச மீன்ட்டு இப்போ வலையில் வந்தது ஃப்ரெஷ்ஷாக நம்ம தரோம் வீட்டில். நம்ம ஏற்கனவே கடலங்காடி அப்படின்னு சொல்லியிருக்கோம். கடலங்காடியோட நோக்கம் என்னென்னா, ஃப்ரெஷ்ஷாக வீட்டுக்கு தரதான் மீனோட நோக்கம். எங்களோட நோக்கமே ஃப்ரெஷ்ஷாக தரதான். ஸோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீனே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க நேற்று கேட்டாங்க, நேற்று நாங்கள் ட்ரை பண்ணோம். நேற்று அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கல. இன்றைக்கி அந்த ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைச்சிருக்கு. 2 கிலோவில் ஒரே மீன் பார்த்தோம். 2 கிலோவில் ஒரே மீன் கிடைக்கல, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை. இப்போ ஒரே 2 கிலோவில் 2 மீன், 1 கிலோ இருக்குது. சரிங்களா? அவ்வளோ வளவளவே இருப்பாரு. என்னால் தொடவே இல்லை, அவ்வளோ வலுக்குது மீன். நல்லா இருப்பாரு. மீனை பார்த்தோன்னே இது பண்ணாங்க. அதனால் இது எப்படின்னா, அப்படியே ஸ்லைஸ் பண்ணி தலையை எடுத்துகிட்டு இந்த செதிலெலாம் எடுத்துகிட்டு ஸ்லைஸ் பண்ணி வஞ்சரம் துண்டு போடுறோம். அதே மாதிரி வஞ்சரத்தை துண்டு போடுற மாதிரி இதையும் அப்படியே வஞ்சரத்தை துண்டு போட்டு ஃப்ரை பண்ணியோ இல்லை குழம்புலையோ வச்சு சாப்பிட்லாம். நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா சாப்பிட்லாம். ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். வஞ்சரத்தெலாம் விட்டுருங்க சொல்லியிருக்கோம். நம்ம இந்த மீனை கொடுக்க போகிறோம். கொடுத்துட்ட பிறகு இதுக்கப்புறம் தான் சொல்ல போகிறோம். அவங்களோட ரிவ்யூ நான் சொன்னது மட்டும் இல்லை, அவங்களோட ரிவ்யூவுக்கு பார்க்க போகிறோம். எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் மீனை சாப்பிட்ட பிறகு அந்த ரிவ்யூ கொடுக்குறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்ட போகிறோம். கடோரா பார்க்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு 6 கிலோ 7 கிலோ இந்த மாதிரி பெரிய பெரிய மீன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுப்போம். இந்த 6 கிலோவில் ஒரு ஆர்டர் ஒன்று கேட்டிருக்காங்க. இன்றைக்கி 6 கிலோவில் ஒரே மீன் கேட்டிருக்காங்க. வேறு மீன் சின்ன மீனாக இருந்தால் நாங்கள் கொடுத்துருப்போம். 6 கிலோவில் ஒரே மீன் கேட்டதால இன்றைக்கி கிடைக்கல. வெறும் இதுவாக தான் இருக்குது பாருங்கள். அது சின்ன மீனாக இருக்குது. சரி இதுவாக இருக்காது. அவரும் பெரிய சைஸில் கேட்குறாரு. இது சின்ன சைஸில் கிடைக்கும் பீஸ். அது பெரிய சைஸில் கேட்குறாரு. ஒரு பீஸும் இவ்வளோ பெருசாக கேட்குறாரு. இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஆர்டர் வந்திருக்கு. அதே கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். மீன் வாங்கிட்டீங்களா என்னன்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க தான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம இதை வெட்டிட்டு டைட்டாக அவங்க வீட்டுக்கு கிச்சனுக்கே நம்ம எடுத்து போய் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ தான் வாங்குறது இல்லை வாங்குறது வெட்டுறதுக்கு இப்போ எடுத்துகிட்டு போக போகிறோம். ஒரு மீன் வெட்டிட்டு இருக்காங்க, ஒரு மீன் இப்போ காட்டில் வாங்க பாருங்கள். 1 கிலோ எவ்வளோ சைஸ் பண்ணி எப்படி வெட்டுறாங்க. ஒரு சூறாவளி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேன்னு கிடந்த பண்ணை சீண்டி விட்டாய். சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேன்னு கிடந்த பண்ணை சீண்டி விட்டாய். கோடீஸ்வரா அனுபவிப்பாய், கோடீஸ்வரா நீ அனுபவிப்பாய். ஒரு சூறாவளி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. இப்போ நம்ம இந்த 2 கிலோ இருக்கும். 2 கிலோ கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம வெட்டி வேஸ்டேஜ்லாம் எடுத்துகிட்ட பிறகும் நம்ம எவ்வளோ கிலோ இருக்கு பாருங்கள்.
தெரியுதுங்களா? வேஸ்டேஜ்லாம் எடுத்துட்டு பிறகும் நமக்கு பீஸ் போட்டு எத்தனை கிலோ இருக்கு பாருங்க. 2 கிலோக்கு மேல இருக்கு பாருங்க. 2 கிலோ 100 கிராம் இருக்கு பாருங்க. வேஸ்டேஜ்லாம் எடுத்தே அந்த தலைப்பகுதி சில வேஸ்ட் எடுத்துட்டு அந்த குடல்ல இருக்க க்ளீன் பண்ணிட்டு வாழை எடுத்துட்டு பிறகு நிறைய வேஸ்டேஜ் பார்த்துருப்பீங்க வெட்டும் போது. வேஸ்டேஜ் தான் எடுத்துட்டு பிறகு நமக்கு எத்தனை கிலோ இருக்கு பாருங்க. 2 கிலோ. நம்ம கஸ்டமர் கேட்டு இருந்தது 2 கிலோ. நம்ம வேஸ்டேஜ்லாம் எடுத்தே நம்ம வந்து 2 கிலோக்கு 2 கிலோ 170 கிராம் கிட்ட நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து எப்பவுமே எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். கேட்குற கிலோவில் கேட்குற வேஸ்டேஜ் இதில் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். பாருங்கள், திரும்ப டெலிவரி கொடுக்க போகிறோம். கூட வாங்க. சரிங்களா? இது வந்து பெரிய ஆர்டர்லாம் இருக்குங்களா? பெரிய ஆர்டர்லாம் வந்துச்சுன்னா இந்த இதில் தான் ஃபுல்லாக எடுத்து கொடுப்போம். ஃபுல் பேக்கிங் பண்ணி பக்காவாக கொடுப்போம். வாங்க இப்போ திரும்ப. இப்போ நம்ம வந்து பேக்கிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டெலிவரி ப்ராசஸில் இருக்கோம். வாங்க என் கூட வாங்க. நாங்கள் இப்போ டெலிவரி பண்ண போகிறோம். மனிதனின் படை அதில் எழுவது விடுதலை விடை அது மழை பெய்யும் இரண்டுக்கும் துடை இது கரையே இல்ல காட்டாரு முன்னோடு வந்து இந்த கடோரா வந்து ஆர்டர் இருந்துச்சுங்களே. இப்போ வந்து அக்கா தான் கேட்டிருந்தாங்க, அம்மா தான் கேட்டிருந்தாங்க. அவங்க போகிறோம். இப்போ பெருசாக ஆட்டோட கொடுக்குற பாருங்க. மீன் சேஃப் அவங்க ஆட்டோட லவ்வோட கொடுக்குறோம் அக்காவுக்கு. அடுத்து சிரித்து என்னை கிரகிலித்தாய் கண்ணம் செஞ்சுட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. வந்து பார்த்தீங்களா எவ்வளோ ப்ராசஸ் வந்து எப்படி கொடுக்குறோம், எப்படி வந்து பேக் பண்ணி கொடுக்குறோம், எப்படி க்ளீனிங் பண்ணுறோன்றதை இப்போ ஃபஸ்ட் தடவை உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கோம். அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நாங்கள் காட்டுவோம் எப்படி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணோம். இதெல்லாம் நாங்கள் வந்து இது வரைக்கும் நிறைய ஆர்டர் இருந்துச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து காமிச்சிது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களோட கடலங்காடி வந்து எப்படி க்ளீன் பண்ணி கொடுக்குறோம், எப்படி டெலிவரி பண்ணுறோன்றதை காமிச்சிருக்கோம். டெலிவரி ஏற்கனவே போட்டிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். பார்த்தீங்க இப்போ உப்பு போட்டு எப்படி க்ளீன் பண்ண சொல்லிட்டு இப்போ ரிவ்யூ கொடுப்பாங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நாங்கள் போகிறோம். இந்த வீடியோ கண்டினியூ போடுறோம். நாங்கள் அக்கா வாங்கிட்டு போயிருக்காங்க. அடுத்து